நம்ம கர்த்தருக்கு என்ன பிரசங்கம் பார்க்க போகிறோம்னா, கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு எப்படி பயப்படும், என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது முன்னுரையாக பார்க்குறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களும் சோதரும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களும் சில பரிசுத்தவான்களும் உதாரணத்தை பற்றி பார்க்குறோம். அடுத்தது தேவனுக்கு பயந்தவர்களின் செயல்கள் எல்லாம், அதாவது அவர்கள் நடக்கைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பார்க்க போகிறோம். அவர்கள் தங்களுக்கு முன்வைக்கப்பட்ட சோதனைகள் எவ்வாறு வெற்றி பெற்றார் என்பதையும், தேவனுக்கு விரோதமும் பாவம் செய்யாதபடி எப்படி விலகி ஓடினார் என்பதையும் பார்க்க போகிறோம். தேவனுடைய கட்டளைகளை மீறி நடந்த இஸ்ரவேலர்கள் தங்கள் பாவத்தை உணர்த்தின பிற்பாடு எவ்வளவு சீக்கிரமாக தேவனுடைய பிரமாணத்தை கேள்விப்பட்ட நேரத்தில் அடங்கி பாவத்தை அறிக்கையிட்டு தீமை விட்டு விலகி போனது பார்க்க போகிறோம். இந்த பாடத்தினுடைய கருத்தை நோக்கம் பார்க்கும்போது, பாவத்தை தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதே நோக்கம். பாட்டினோட நோக்கமே தான். அப்போ யாரால் எப்படி போனோம் பார்க்குறோம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 11. பிள்ளைகளே, எனக்கு வந்து செவி கொடுங்கள், கர்த்தருடைய பயப்படுதல் உங்களுக்கு போதிப்பேன். சங்கீதம் 34:12. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களையும் அபேசிக்கிற மனுஷன் யார்? 34:13. உன் நாவையும் பொல்லாப்புக்கும் உன் உதட்டு கவட்ட வசனிப்புக்கும் விலகி காத்துக்கொள். 34:14. தீமை விட்டு விலகி நன்மை செய்யும் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். என்ன பார்க்குறோம் என்பதா, கர்த்தருக்கு கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும், கொடுக்குற ஒவ்வொரு சோதனையும் நாம் சிந்தித்து கொள்ள வேண்டியது, அவருக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமானதையும் அவர்கள் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிந்து பயப்படும் போது தேவன் நம்மளை ஆசிரியக்க நம்ம ஒருத்தராக இருக்கிறார். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி, நம்மளுக்கு நன்மையை காணும் ஜீவனை விரும்பி நீடித்த ஆயுசு நாட்களை நம்மளுக்கு கொடுப்போம். யார்? எவனுமே கிடையாது. தேவனை தவிர நம்ம எவருனாலும் ஆயுசு நாட்களையும் ஜீவனையும் கொடுக்க யாராலும் முடியாது. தேவனால் மட்டுமே முடியும். அதனால் நாம் எப்படி நடக்கணும்னா, பொல்லாப்புக்கு விலகணும். பொல்லாப்பான காரியம் வரும்போது தேவனை அதை விட விலகி ஓடணும். தேவனுக்கு பிரியமாக வாழணும். தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பும் தீங்கும் நம்ம நினைக்கிறது தவறு. அதுபோல் உதட்டு கவட்ட வசனிப்பும் தேவையில்லாத வசனிப்பும் விலகி காத்துக்கொள். தீமையை விட்டு நம்மளுக்கு தீமை பாவம் வரும்போது நம்ம விட்டு விலகி ஓடணும். அதை நம்ம பின்பற்றக்கூடாது. தீமை வரும்போது ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு காரியம் வரும்போது அதை விட்டு விலகி ஓட வேண்டியது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அப்போ தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது சமாதானம் வருமா? தேவனுக்கு பிரியமாக நடக்கும்போது நிச்சயமாக சமாதானம் வரும். அது கீழ்ப்படிதல் கேட்கும் போதும் கற்றுக்கொள்ளும் போதும் தேவனை போதும் நம்மளுக்கு சமாதானம் வரும். இப்போ உலகத்தை தேடி போகலாம். நம்மளுக்கு உலகத்தை தேடி போகும்போது நமக்கு சமாதானம் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்காது. தேவனின் மாத்திரம் வசந்தம் பார்த்து பின்பற்றம் பண்ணால் நமக்கு சமாதானம் நிச்சயமாக வரும். நம்மளுக்கு நாம் ஒருவருக்கு மதிக்காவிட்டால் அவருக்கு எப்படி பயப்படுவோம்? அவரை மதிக்க வேண்டும் என்றால் அவர் எப்படி நம்ம கனம் பண்ண வேண்டும்? எல்லா விதத்திலும் நம்மளுக்கு மேலே எல்லாவற்றையும் மேன்மையாக இருப்பவர் யார் என்று பார்க்குறோம். கருத்தினை பார்க்கும்போது உயர்வானவரை மேன்மையானவரை நம்ம எப்படி கனம் பண்ணி, எப்படி மதிப்பது, எப்படி நடந்து கொள்வது? ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் சோத்திரியமாலும் இருந்து தங்கள் சிந்தனைகளை வீணானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருந்தது. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் என்று தேவனை அவர் அறிந்திருக்காங்க. ஆனால் அவர் மதிக்கலை, அவர் சொல்ற வார்த்தைகளை கனப்படுத்தலை. அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாலும் சோத்தறியாமல் தங்கள் என்ன நினைச்சார்கள் சிந்தனை அதே தங்கள் உயர்வானவர்களை மதிக்காமல் உணர்வு இல்லாதவர்கள் இருந்தார்கள். மீண்டும் அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ மதிக்காத போத காரணம் என்பதா, அவருக்கு உலகத்தை செவி கொடுத்தால் தேவனை வார்த்தை செவி கொடுக்காமல் போனாங்க. அதனால் அவருடைய இருதயம் இருளடைந்தது. இருளடைந்த என்ன பண்ணுவார்? அவர் தேவன் அழிவுக்கு தான் ஒப்பு கொடுப்பார். அவர் தேவனை மதிக்காமல் தேடாமல் போனால் தேவன் ஒருவரும் விடுவதில்லை. நிச்சயமாக அவர் பலன் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். மல்கியா 19:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுறார்களே, நான் பிதாவானால் எனக்கு கனம் என்றார். ஒரு ஊழியக்கார வந்து பிதாவை கனம் பண்ணுறான்.
ஒரு வேலைக்காரன் குமாரன் வந்து தன் தகப்பனை கனம் பண்ணுறான், ஊழிக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுறான். ஆனால் நான் பிதாவினால் என் கணவன்றார். என் பிதாவை நீங்கள் சொல்லி நீங்கள் இது பண்ணுறீங்க, ஆனால் நான் சொல்கிற வார்த்தை எதுவுமே கேட்க மாட்டீங்க, கனப்படுத்த மாட்டீங்க, மதிக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் என் கணவங்கன்றார். என் பிதா சொல்லிங்க, ஆனால் கனப்படுத்துங்க, அப்படியே மதிக்காமல் போகிறீங்க. நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கன்றார். எஜமானு சொல்கிறீங்க, தேவன்னு இது பண்ணுறீங்க, ஆனால் எங்களுக்கு அந்த கணம் எங்கே கொடுக்குறீங்க? தேவன் சேனைகளை கற்று தேவனுக்கு கத்தர் அந்த நாமத்தை அசட்டு பண்ண ஆசிரியர்களை உங்களை கேட்கிறார். அதுக்கு அந்த ஜனங்க சொல்கிறாங்க, நீங்கள் நாமத்தை எதனால் நம்ம அசட்டு பண்ணுகின்றார். அவங்க என்ன செய்யறாங்க அவருக்கு அந்த ஜனங்களுக்கே தெரியல, எதனால் அசட்ட மாட்டேன்னு கேட்குறாங்க. கீழே சொல்கிறாரு, மல்கியா 1:11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி இந்த அஸ்தமிக திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமம் தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும் என்று சேனைகளை கற்றுக்கிறார். அப்போ சேனைகளும் கத்தனை சொல்லுறா, சூரியன் தொடங்குது, அது அஸ்தமிக திசை வரைக்கும் எல்லா இடங்களிலும் அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுது, தூபம் காட்டப்படுகிறது. அவரை மகிமைப்படுத்தி கொண்டார்கள். ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமான தேவன், மகத்துவ ராஜா, சேனையும் கத்த சொல்றாரு, பயங்கரமான தேவனாக இருக்கிற. அப்போ நீங்கள் பயப்படாமலாம் இருக்கீங்க, இப்படிப்பட்ட தேவனை அறிந்து கொள்ளாமல் இருக்கீங்க, ஆனால் அசட்டை பண்ணுறீங்க. அடுத்தது பார்க்கும்போது ஆபிரகாமின் தேவ பையன் எப்படிப்பட்ட இருந்ததுன்னு பார்க்குறோம். ஆதியாகமம் 22:9-12. தேவன் அவர்களுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்திலும் அடுக்கி கட்டை மேல் அவரை கட்டினார். அப்போ ஆபிரகாம் தேவன் என்ன சொன்னான்டா, குமாரனை எங்கே பலி செலுத்துன்னு சொல்றது. அப்போ ஆபிரகாம் அந்த சந்தர்ப்பத்திலையும் தேவனுக்கு சொல்வார்த்தையை அப்படி கீழ்ப்படிஞ்சார். அவர் எந்த யோசிக்கல, எதுவும் பண்ணல. தேவன் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே செய்ய அவர் ஆயத்தமாக இருந்தார். சொல்வார்த்தை அப்படியே கீழ்ப்படிந்து அப்படியே செய்தார். அதுபோல் நீங்கள் நானும் அதோட விசுவாசம், அதோட சிந்தை, அந்த எண்ணம் நம்மளுக்குள்ள இருந்தால் தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசிரியப்பார். நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் சொல்கிற வார்த்தை கீழ்ப்பட்டு மிகவும் ஆச்சரியமான காரியம் ஒன்றுதான் இருக்குது. அடுத்து 22:10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனும் வெட்டும்படி தன் கையை வெட்டி எடுத்தான். அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, குமாரனை வெட்டுறதுக்கு பலி செய்து கத்தி எடுத்து தன் கையை நீட்டி எடுத்தான். 22:11. அப்போது கர்த்தருடைய தூதனானவன் வானத்திலிருந்து ஆபிரகாம் என்று குறிப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். தேவன் கூப்பிடும் போது தேவன் அடியேன் என்று சொல்ல. அப்போ அடியேன் என்றால் நான் அடிமையானவன், தேவனுக்கு அடிமையானவன், பயந்தவன், கீழ்ப்படுதல் கற்றுக்கொள்ளுவன், அன்பானவன், தேவனை நேசிக்கிறவனா, தேவனை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நேசிக்கிறவனா, அப்படியே கீழ்ப்படுதல் மட்டும் தேவன் பெரியமா கெசரி அப்புறம் அப்படி கூப்பிட்றான். 22:12. சோதனைக்கு பின் ஆபிரகாம் இருதயம் தேவனுடைய சாட்சி என்ன? சோதனைக்கு பின் ஆபிரகாம் இருதயம் குறித்து தேவனுடைய சாட்சி என்ன பார்க்கும்போது 22:12. அப்போது அவர் பிள்ளையாண்ட மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியா நீ தேவனுக்கு இப்போதே கண்டு அறிந்திருக்கின்றார். அப்போ ஆபிரகாம் 75 வருடம் வரைக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்து அவருக்கு பொறுமையோடு காத்திருந்தார். ஆபிரகாம் சரீரம் செத்து கூட சாரான சரீரம் கல்லற்று போயிடுச்சு. இப்படி இருந்தும் கூட 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்து 25 வருஷம் வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்து தேவன் ஒரு புத்திரன் தேவனுக்கு ஆபிரகாம் கொடுத்து அந்த ஆபிரகாமை அந்த ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்பும் போது அவர் எவ்வளோ துக்கமாக இருந்திருப்பார், எவ்வளோ இதாக இருந்திருப்பார். அந்த காரியம் கூட அவர் பொறுமையோடு இருந்து தேவனை சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படி செய்ய அவர் பிரியமாக இருந்தாலும் பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு வார்த்தை இருந்து ஆபிரகாம் அவளுக்கு உயர்வாக மதிக்கிறார், கணம் பண்ணுறார். அதே போல் நீங்கள் நானும் அந்த நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் போதும் நாம் மதிப்பெடுத்து தேவனை வார்த்தை கீழ்ப்படிந்து நடம் பண்ணால் தேவன் நம்ம நிச்சயமாக நம்ம தொடர்ந்து நம்ம ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறோம்.
அப்போது பழி செலுத்தும் போது கொடுக்கும்போது தேவனுக்கு பயப்பட வேண்டிய இப்போது அறிந்துக்க வேண்டாம். அப்போ கத்தி எடுத்து வெட்டும் போது கூட இன்னும் இப்போ தேவன் சொல்ல அவர் உண்மையான தேவனுடைய குமார் ஆபிரகாமுடைய சொந்த குமாரன் அவ்வளோ பாசம் அன்பு வச்சதும் கூட தேவன் நம்மளுக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்ய ஆபிரகாம் அறிந்திருக்கிறான். யோபு தேவனுக்கு பயந்து நடக்க என்பதையும் எதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் பார்க்கும்போது யோபு 2ஆம் அதிகாரம் 1:8-22 2ஆம் அதிகாரம் வசனம் 9-10 பார்க்குறோம். யோபு 1ஆம் அதிகாரம் வசனம். தூத் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சரணமாகவும் தேவனுக்கு பயந்து பொல்லா விழுகிறமாக இருக்கிறான். இப்போ யோபு பற்றி பார்க்கும்போது யோபு ஒரு மனுஷன் அந்த ஊரில் ஊத் தேசத்தில் ஒரு ஊரில் வசிக்கிறான். அன்றைக்கி அந்த தேசத்தில் எல்லா ஜனங்களும் இருக்காங்க. இருந்தும் கூட யோபு பற்றி ஒரு தேவன் ஒரு காரியத்தை பேசுகிறார். உத்தமனும் சன்மார்க்கும் தேவனுக்கு பயந்தவரும் சன்மார்க்கும் பொல்லாப்பு விழுகிறமாக இருந்தான். இப்போ அந்த தேசத்தில் அந்த ஜனங்களை பார்க்கிலும் தேவன் யோபுவை பற்றி பேசுகிறார். யோபு உத்தமனாக இருக்க, நீதியாக இருக்க, சன்மார்க்கமாக இருக்க. யோபு நடக்கல தேவன் ஒவ்வொரு கவனித்து பார்க்கும்போதும் கூட தேவனுக்கு பயப்படுறான், பொல்லாப்புக்கு விலகுறான், உத்தமனாக இருக்க, நீதியாக இருக்கிறான். அப்போ அநேக ஜாதி அநேக விதமான சொந்த சிந்தனைகளே அவங்க இருந்தும் கூட அநேக பொல்லாப்பு ஜனங்களாக இருக்க அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. இருந்தும் கூட யோபு பற்றி தேவன் பேசுகிறாருன்றா அப்போ யோபு தேவனுடைய வார்த்தை செவி கொடுக்குறார். தேவனுடைய வார்த்தை அவன் மதிக்கிறார். அவர் கணப்பட்டு தேவனுக்கு பயப்படுறார். முதலாவது தேவனுக்கு பயந்து தேவனுக்கு நீதியாக தீர்மானித்து வாழ்ந்து கொடுக்குறார். அப்போ நீங்கள் நானும் நம்மளுக்கு அந்த தேசத்திலே எல்லா பொல்லாப்ப ஜனங்கள் இருந்தும் கூட தேவனுக்கு பயப்படும் போது தேவனுக்கு பயப்படும் நீதியாக நடக்கும். தேவனுடைய வார்த்தை பின்பற்றி நடக்கிறோம். அவர் வார்த்தை கேட்கவும் தேவனுக்கு பயப்படும் போது நாம் நீதியாக அவருடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. யோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 22. இவள் எல்லாவற்றையும் யோபும் பாவம் செய்யல, தேவனை பற்றி கூட சொல்லவில்லை. யோபுக்கு நடக்கிற ஒவ்வொரு உபத்திரவும் பாடல் வரும்போது கூட தேவனை பற்றி ஒரு குறையும் சொல்லவில்லை, பொல்லாப்பனும் வார்த்தையும் பேசவும் இல்லை. தேவனுக்கு சொன்ன வார்த்தை நீதியாக பேசுகிறான். யோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 3. அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ தேசனாகிய மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகரமாக இருக்கிறான். மனுஷனாகிய அவன் மேல் பூமியில் ஒருவனும் இல்லைன்றான். அப்போ யோபு பற்றி தேவன் கொடுக்குற சாட்சியை பார்க்கும்போது அந்த தேசத்தில் எவ்வளோ ஜனங்க இருக்கிறவங்க கூட யோபு பற்றி அவ்வளோ ஒரு உதாரணம் எடுத்துக்காட்ட ஒரு அருமையான மனுஷனாக இருக்கான். அவன் எல்லாவற்றையும் நீதியாக நடக்கிறான், பொல்லாப்பு விழுகிறான், உத்தமனாக இருக்கிறான். இருக்கிற காரணம் என்னன்னு கேட்கும்போது யோபு தேவன் பயப்படுறான். நம்ம பாவம் செய்தால் நிச்சயமாக தண்டிக்கப்படுவோம், தேவன் நம்மளை பார்க்குறார். அந்த ஒரு பயம் எப்போதும் யோபுனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டு இருக்குது. அப்போ நம்ம ஏன் பயப்படும் பொழுது தேவன் நம்மளை உண்டாக்கினா, நம்மளை ரசிச்சு நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு, நம்மளுக்காக பூமியில் எல்லா வித ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார். அப்போ நம்ம யோபு நடக்கிறப்போ நம்ம உத்தம நீதியாக நடக்கணும். தேவனுக்கு பயன் நடக்கும்போது தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாகவும் தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகிற பிள்ளைகளாக வாழ்க்கோமானால் தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அதை நம்ம ஆசீர்வாதத்துக்கு தேவனுக்கு பயப்படணும். யோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 9-10. யோபுவின் தேவ பயத்தை பற்றி உறுதி கொடுத்த சாத்தானியார் மூலமாக தேவன் செய்த அப்படிப்பட்ட வேலையில் அதற்கு யோபுவின் பதில் என்ன என்று பார்க்கும்போது யோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 9. அப்போது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உமது உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறாயோ? தேவனை புசித்து ஜீவனை விடு என்றார். அப்போ யோபுக்கு கொடிய உள்ளங்கால் தொடங்கி உள்ளங்கால் மேல் தலை வரைக்கும் கொடிய பற்களாலும் புண்ணுகளாலும் தேவன் அவளை சோதனை கொடுக்குறார். சோதனை கொடுக்கும்போது அது மனைவி பற்றி சொல்கிறான், இன்னும் உனக்கு இவ்வளோ தேவன் இவ்வளோ உபத்திரத்தும் பாடுகளும் உபத்திரத்தும் கொடுக்குறாரு, இன்னும் தேவனை தூசியாமல் ஜீவனை விட்டுருன்ற. அப்போ மனைவி சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லி, ஆமாம் தேவன் நம்மளுக்கு அவ்வளோ உபத்திரத்தும் கொடுக்குற, நம்ம அவருக்கு பயந்து நடக்கிறோம், நம்மளுக்கு உபத்திரம் கொடுக்குற, நம்ம தேவனுக்கு நம்மளுக்கு பிரியமாக இருக்கு, ஏன் தேவனை பிடிக்காத போகுது, தேவன் நம்ம தூசிப்போம் அப்படின்னு சொன்னாரா? நிச்சயமாக அந்த வார்த்தை நிச்சயமாக சொல்லு. அப்போ அதுக்கே சொல்கிறார் 2ஆம் அதிகாரம் 10. அதற்கு நீ
பைத்தியக்காரர் போய் பேசுகிறார். தேவனின் கையிலே நாம் நன்மை நாம் தீமையை பெற வேண்டாமோ? இவர்கள் எல்லாவற்றும் யோபு பாவம் செய்யவில்லை. அப்போ தேவன் நம்மளுக்கு அநேக காரியங்களும் தேவன் நன்மை தீமை அநேக காரியங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களையும் கொடுத்துருக்கிறார். அநேக வேலைக்காரியும் கொடுத்துருக்க, நம்மளுக்கு அநேக செல்வத்தையும் கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளும் கொடுத்துருக்குறோம். நம்ம இவ்வளோ நம்ம ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மளை ஏன் தேவனை நம்ம தூசிக்கணும்? நம்ம தேவனத்தில் நம்ம எவ்வளோ நன்மையை பெற்றோம், நம்ம தீமையை பெற வேண்டாமா? தேவராட்டம் சொல்லிட்டு யோபு உதறில் கூட ஒரு பாவம் செய்யலன்றார். அப்போ நீங்களாலும் அந்த இடத்துல நம்ம இருந்தோமான யோபு இடத்துல இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம தேவனை தூஷித்து தேவனையும் நம்ம குறை சொல்லியிருப்போம். அவர் நம்ம கனவினப்படுத்திருப்போம். அப்போ அந்த இடத்துல கூட யோபு அவ்வளோ சோதனை பாடுகளும் கொடுக்கும்போது கூட தேவனுக்கு கொடுக்கும்போது கூட தேவனை பற்றி ஒரு குறைன்னு சொல்ல வேலை உதற கூட ஒரு பாவம் செய்யலாண்டா. அப்போ யோபு தன் உதரைய ஞானமாக காத்து கொண்டார். தேவன் நம்மளுக்கு சோதனை கொடுக்குற அந்த வெற்றி பெறணும், தேவனை உத்தாசை கொண்டு வெற்றி பெறணும். யோபு அந்த வார்த்தையில் கவனமாக இருந்திருக்கிறார். தேவனையும் குறை சொல்லவில்லை, ஒரு பாவம் செய்யவில்லை. யோபு செயலுக்கு நீதி எதிர்மாறானாலும் தேவனுடைய அதிகாரத்தை அறிந்தும் தேவனுக்கு பயந்தவர்கள் எவ்வாறு நடத்த கொண்டார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்வது நாம் நலமானதாக இருக்குமா பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 16:8 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ள சூரியனில் ஊற்றினான். தீயால் மனுஷனுக்கு தகிக்க முடியாததற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ மக்கள் ஒவ்வொரு பாவம் செய்யும்போது கூட தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூட தேவன் அந்த அதிகாரத்தை அந்த அந்த தேவனுடைய தூதர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து மக்கள் புரிந்து கொள்ள என்று கொடுக்குறார். பாடுகள் உபத்திரம் கொடுக்குறார், மக்கள் புரியாமல் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின 16 கூறும் போது அப்போது மனுஷர்கள் மிகுந்த உஷ்டத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தையும் புசித்தார் என்ன அவரை எப்படி மணந்திர முடியும்? தேவன் கொடுக்குற அவ்வளோ வாதைகள் உபத்திரத்தை கொடுக்குறார். இதெல்லாம் கொடுக்குற யார்? ஏன் நம்மளுக்கு கொடுக்குறாரு? நம்ம நல்லா தான் இருந்தோம், ஏன் திடீர்னு நம்மளுக்கு உபத்திரத்தம் பாடுகளை கொடுக்குறார்? அதெல்லாம் அந்த பாடுகளை உபத்திரத்தை மக்கள் சூசியத்தை இல்லாமல் அவரை மகிழ்ப்படுத்த மனதில்லை. இவ்வளோ உபத்திரம் பாடு கொடுக்குறாரு, கொடுக்கும்போதும் தேவனை தேட மாட்டுறாங்க, மதிக்க மாட்டுறாங்க. இப்போ மதிக்காத சேனலுக்கு உணர்த்து வைக்கப்படும் சொல்லிட்டு தேவன் அந்த ஒரு காரியங்கள் மக்கள் உணர்வு இல்லாமலே மனம் திரும்பவில்லை. சாத்தனவன் அவர் சிந்தனை மாற்றி போடணும். அப்போது வெளிப்படுத்தல் 16:10 5ஆம் தூதன் கலசத்துள்ள மிருகத்தின் சிங்காசனத்திலுமே ஊற்றினான். அப்போது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டார். அப்போ அந்த ராஜ்யத்தின் மேலே இன்னொரு மிருகத்தின் மேலே சிங்காசத்தின் மேலே இன்னொரு தேவ தூதர்கள் ஊற்றுறாங்க. அப்போது ராஜ்யம் இருளடைந்தது. அவருடைய தேவன் தேடுகிற வார்த்தையை தேடாமல் அவருடைய இருதயம் இருளடைந்தது. இருளடைந்து தங்கள் என்ன செய்ய வேண்டும் நாவலை கடித்து கொண்டு தேவனை தூசுகிறார்கள். வெளிப்படத்தில் 6:11 தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்ணுகளாலும் பரவது தேவனையும் தூசிகள் இல்லாமல் தங்கள் கிரியை விட்டு மனதின்மையில்லை. தங்கள் வருத்தம் வருது, துன்பம் வருது, பாடும் வருது, அவ்வளோ தங்கள் புண்ணுகள்னாலும் பரலோகத்தின் தேவன் தூசி இல்லாமல் தங்கள் கிரியை விட்டு மனதின்மையில்லை. அவ்வளோ பரலோகத்தின் தேவனை நம்மளுக்கு இவ்வளோ பாடு உபத்திரம் இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்கவும் கூட பரலோகத்தின் தேவனை தூசிக்கிறாங்க. ஏன் தேவன் இவ்வளோ பண்ணுறாரு தேவனுக்கு கண்ணு தெரியல காதல்கள் அநேக விதமான தூசுதான் பற்றி பேசுகிறார்கள். பேசணும் கூட இதில் யார் செய்கிறாங்க, இது எப்படிப்பட்ட செய்கிறாங்க, யாருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கக்கூடிய எப்படின்னு தானாக வருது யோசித்து மக்கள் மனம் திரும்ப அவருக்கு விருப்பம் இல்லை. மக்களுக்கு விட்டு மனம் திரும்ப விருப்பம் இல்லை. தங்கள் செய்த பாவங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை கனவனப்படுத்துகிறார்கள், தேவனை தூசிக்கிறாங்க. தூசிக்கும் போது பாடுகள் வரும்போது தேவனை பற்றி தூசித்து குறை சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கொடுக்குற யார்? ஏன் நம்மளுக்கு கொடுக்குறாரு? நம்மளை என்ன பண்ணுறோம் பாருங்க. அவர் தங்கள் சிந்தனைகளே தேடாமல் தங்களை வழியை விட்டு தங்கள் தீமையான வழிகளை விட்டு விலகி அவர் போக மனதில்லை. தங்கள் தீமையாலே மனதிரும்பவில்லை. யோசிப்பு தேவனுக்கு பயந்து நடந்தார்கள் என்பதையும் எதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும்? யோசிப்பை பற்றி தான் வரும். யோசிப் ஆதியாகமம் 37:2
யோசிப்பு தீமை வெறுக்கக்கூடியவன நடந்து கொண்டாரா பார்க்குறோம். ஆதியாகமம் 32 யாக்கோபினுடைய சந்ததி வரலாறு. யோசிப்பினுடைய 17 வயதில் தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் எல்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை அடிகள் குமாரனோடு இருந்து அவர்களை துன்மார்க்கத்தை தன் தகப்பன் சொல்லி வந்தான். அப்ப யோசிப்பினுடைய அவங்க சகோதரர் கூட இருக்காங்க. ஆடுகள் மேய்க்கிறாங்க, 2 பேர் மேய்க்கிறாங்க. அவங்க சகோதரர் யார் கூட போன சகோதரர் போது மறுமனை ஆட்டைகளோட சகோதரர்கள். அவர் தேவனுக்கு இப்போ யோசிப்பு தேவனுக்கு பயந்தவராக இருக்கிறார், தீமை வெறுப்புவராக இருக்கிறார். தேவனுக்கு பயப்படும் போது அவர் சகோதரர் யோசிப்புக்கு தேவனுக்கு பயப்படாமல் பொல்லாப்பு காரியம் செய்கிற சகோதரர் செய்கிறாங்க. அந்த சகோதரர் செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் தன் தகப்பனுக்கு சொல்லி வருகிறான் யோசிப்பு. அப்போ யோசிப்பு எப்படிப்பட்டவன்னு பார்க்கும்போது யோசிப்பு தேவனுக்கு பயந்தவராக இருக்கிறார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுறவராக இருக்கிறார். தேவனுக்கு பயப்படும் போது கீழ்ப்படுதலும் கற்றுக்கொள்ள தேவ பயத்தில் யோசிப்பு தொடர்ந்து இருக்கிறது. அது அவன் தன் சகோதரர் செய்த பாவங்கள்லாம் தன் தகப்பனுக்கு சொல்லி வருகிறார். இப்போ நீங்கள் நானும் நம்மளுக்கு வீட்டில் அநேக ஆள் இருக்கும்போது கூட தன் பாவத்தை யார் உணர்வு இல்லாமல் இருக்காங்களோ அவருக்கு தேவனுடைய பயத்தை சொல்லி அது திருத்தி கொள்ள வேண்டியது தேவனுக்கு பயந்து அவசியம் இருக்குது. நாமளும் அப்படியே நடக்கணும். அது யோசிப்பு தன்னுடைய வாழ்வில் எப்படி நடந்து கொண்டார் என்பதையும் தனக்கு அளிக்கப்பட்ட சோதனை எவ்வாறு தீமிலிருந்து காக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். ஆதியாகமம் 42:18. 3ஆம் நாளில் யோசிப்பு அவளை நோக்கி தன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நீங்கள் உயிரோடு காக்கும்படி இதை ஒன்று செய்யுங்கள் என்றார். அப்போ யோசிப்பை வச்சு தன் சகோதரருக்கும் தகப்பனும் எனக்கும் ஒரு உணர்வுகளை கொடுக்க தேவன் தீர்மானிக்கிறார். 37:7 39:7. சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசிப்பு மேல் கண் போட்டு என்னோடு செயனி என்றார். அப்போ தேவன் யோசிப்புன்னு சோதனை கொடுக்குறாரு. சில நாள் சென்ற பின்பு எஜமானுடைய மனைவி யோசிப்பு மேல் கண் போட்டு என்னோடு செயன் என்றார். அப்போ யோசிப்புக்கு பாவம் செய்த வாய்ப்பு வரும்போதும் கூட யோசிப்பு அந்த காரியத்திலையும் நம்மளுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சி நம்ம பாவம் செய்யலான்ட்டு அந்த எண்ணம் இல்லாமல் யோசிப்புக்கு அந்த ஒரு தேவ பயம் இருக்குது. நிச்சயமாக நம்ம தேவன் பார்க்குறோம், நிச்சயமாக தேவன் விரோதமாக செய்யும்போது நம்ம நிச்சயம் நம்ம தண்டனை கொடுப்பா. நம்மளுக்கு தேவனுக்கு பொல்லாப்பான காரியம் நடக்கக்கூடாது, கெட்ட சிந்தனை இருக்கக்கூடாது. யோசிப்பு அந்த பாவம் சொல்லும்போது கூட அதில் கவனமாக இருந்து வெற்றி பெற்றார். 39:8. அவனும் தன் எஜமானுடைய மனைவி பொல்லாப்புக்கு இணங்காமல் அவனை நோக்கி, இதோ வீட்டில் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறவர்கள் எதொன்றையும் குறித்து நான் ஆண்டவனை விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கையில் ஒப்பு வைத்தார். எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்பேன்னு பார்க்குறாரு. 39:9-10. தீமையை விட்டு விலகாவிட்டால் யாருக்கு விரோதமாக பாவம் செய்து விடுவோம். நாம் தீமையை நம்ம விட்டு விலகணும், நம்ம யாருக்கு பாவம் செய்யப்படும்? நிச்சயமாக தேவனுக்கு பாவம் செய்யப்படுவோமா பார்க்குறோம். ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருந்தபடியால் உன்னை தவிர வேறு வென்றையும் அவர் எனக்கு விலகி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உட்படும் போது தேவனுக்கு விரோதம் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு எனக்கு எல்லா காரியத்தையும் கொடுத்துரு, எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்காரு. இந்த வீட்டில் யாரும் இல்லைன்றாரு. அவருடைய மனைவியாக மட்டும் அந்த வீட்டில் இருக்காங்க, அந்த ராஜாவோட மனைவி மட்டும் விட்டுருக்காங்க. அப்படி இருந்தும் கூட நான் எத்தனை பெரிய பொல்லாங்கு எனக்கு இத்தனை பெரிய பொல்லாங்கு வருது, நான் வெற்றி பெறாமல் தேவனுக்கு விரோதம் பாவம் செய்யாமல் நான் இப்படி நம்ம காத்துக்கொள்ளணும். தேவனுக்கு விரோதம் பாவம் செய்யலாமா? வாய்ப்பு வரும்போது பாவம் செய்யும்போது தேவனுக்கு விரோதம் பாவம் செய்யலாமா? நிச்சயமாக செய்யக்கூடாது. இப்போ நீங்களாலும் இப்போ நம்மள சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது கூட நம்மளுக்கு தேவனுக்கு விரோதமாக நிச்சயம் பாவம் செய்யக்கூடாது. தேவன் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்த்து நம்மளுக்கு பிள்ளாப்பு விலகி ஓட வேண்டியது அவசியமாக இருக்குது. தேவனுக்கு பயப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுக்கு யோசிப்பு அதுக்கு சம்மதிக்கலை, அது விலகி ஓடுறாரு. அப்போ நீங்களாலும் பாவம் செய்து கூட நம்மளை விலகி ஓட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆதியாகமம் 9:12. தீமை செய்வதில் இது நாம் விலகி காத்துக்கொள்ள வேண்டியது எவ்வாறு? தீமை செய்த வாய்ப்பு வரும்போது கூட நம்ம விலகி எப்படி காத்துக்கொள்ள எப்படி இருக்கும் பார்க்கும்போது ஆதியாகமம் 39:11. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தன் வேலையை செய்ததற்கு வீட்டுக்குள் போனான்.
வீட்டு மனிதர்கள் ஒருவரும் இல்லை. அப்போ யோசிப்பு வேலை செய்து அந்த எஜமான வீட்டுக்கு போகிறாரு. இதுக்குள்ள வீட்டுக்குள் யாருமே கிடையாது. அவங்க மனைவி மட்டும் தனியாக இருக்காங்க, அந்த மனைவி. அப்போது பாவம் அந்த டைம் நம்ம பாவம் செஞ்சிடலாமா? நிச்சயமாக தேவனை பார்க்குற தண்டிக்க நிச்சயமாக தண்டிப்பாக பயம் இருக்கணும். 19:12 அப்போது அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து என்னோடு சயனி என்றார். அவனும் தன் வஸ்திரத்தை கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அப்போ அந்த அந்த ராஜ மனைவி அது கிட்ட நெருங்கும்போது கூட தேவ பயம், தேவனுடைய பிரியமாக செய்யணும், தேவனுக்கு பயந்து இருக்கணும், பொல்லாப்புன்னு சொல்லிட்டு அவள் எழுக்கும்போது அந்த பெண்ணை எழுக்கும்போது கூட கையில் துணியை வஸ்திரத்தை உதறிட்டு வெளியே ஓடி போனான். அப்போ தேவனுக்கு யோசிப்பு அந்த பயம் இருக்குது. தேவன் தண்டிப்பார், நம்மளை கடிந்து கொள்வார், நம்மளை தண்டனைக்கு உட்படுத்துவார், நம்மளுக்கு நிச்சயமாக நம்ம தப்பிக்கொள்ள முடியாதுன்னு பயம் இருக்குது. பயம் இருக்கும்போது கூட தேவன் அந்த வாய்ப்பு பாவம் செய்ய வாய்ப்பாக இருந்து கூட தேவன் அவரை விட்டு அந்த பெண்ணை விட்டு விலகி ஓடி போகிறார். இப்போ நீங்களும் தேவன் நம்ம அந்த பாவம் செய்ய வாய்ப்பு வரும்போது கூட நம்மளை விட்டு விலகி ஓடணும். தேவன் நம்ம நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்துவார், நம்மளை நியாயத்தை கொண்டுத்துவார். பயந்து நம்ம விலகி ஓட அவசியமாக இருக்குது. கீழே அடுத்ததாக இப்படி பார்க்கும்போது தேவனுக்கு பயந்தவர்கள் எல்லாம் தீமை உட்படாமல் என்ன செய்வார்னு பார்க்குறோம். அது ஒரு உதாரணத்தை பார்ப்போம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் வசனம் 1-2. அஸ்தசாத்தின் நாட்களிலே பாபிலோன் இருந்து எஸ்ராவுடன் வந்தவர்கள் எத்தனை தீமைக்கு உட்பட்டார்கள் பார்க்குறோம். எஸ்ரா 9ஆம் வசனம் 1. இவைகள் செய்த முடிந்த பிறகு என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியர்களும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், எத்தியர், பெரிசியர், எபேசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோனியர் என்னும் பெரிய தேசங்கள் ஜனங்களும் அவர்களுடைய அருவருப்புகளும் விலகியிருக்கவில்லை. இவ்வளோ ஜாதி ஜனங்கள் இருக்காங்க, அவர்களுடைய அருவறுப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. அவ்வளோ ஜாதிகளும் கூட அருவறுப்பாக ஜனங்கள் எவ்வளோ செய்கிறாங்க. எஸ்ரா பேசுகிற அந்த ஒரு ஜனங்கள்லாம் இவ்வளோ கேள்விப்படுற இவ்வளோ எவனுக்கு பிரியமாக இல்லாமல் அருவறுப்புகள் செய்து கொண்டிருக்க இந்த ஜனங்களுக்கு என்ன செய்கிறான் பார்க்குறோம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் வசனம் 1. இஸ்ரவேல் உட்பட்டிருக்க தேவனுக்கு விரோதமாக தீமையான செய்திகள் என்ன பார்க்குறோம். இந்த குற்றத்தில் யாருடைய கையும் முந்தி இருந்ததை பார்க்குறோம்பா. எஸ்ரா 9ஆம் அதிகாரம் வசனம் 2. எப்படி என்றால் அவர்களுடைய குமாரத்தினால் தங்களுக்குள் தங்கள் குமாரத்திகளும் பெண் கொண்டார்கள். இப்படி பரிசுத்த வித்து தேசத்தில் ஜனங்களோடு கலந்து போயிற்று. பிரபுக்களும் கையும் அதிகாரிகளையும் கையிலும் இந்த குற்றத்தில் தினருது என்றார். அவங்களோட பாவம் எப்படிப்பட்டது ஆகும்போது அந்த பரிசுத்தமான இந்த சந்ததியரும் பாவம் செய்த சந்ததியரும் ஒன்று சேர்ந்து பெண் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு அது பரிசுத்த வித்தை, பரிசுத்தமான ஜனங்களுடைய வித்தை தேசத்தின் ஜனங்களோடு கலந்து போயிற்று. இவர் பரிசுத்தமானங்களோட ஜனங்களும் தேவனுக்கு பயப்படாத ஜனங்களும் 2 பேரும் கலந்து பிறப்புகளும் கையிலும் அதிகார கையிலையும் இந்த குற்றத்தில் முந்தியிருக்கிறார்கள் பார்க்குறோம். 2 பேரும் பாவம் செய்கிறாங்க. இந்த வார்த்தமானதை எஸ்ரா கேட்ட போது அவர்கள் வாதித்தல் எப்படிப்பட்ட இருந்து பார்க்கும்போது தேவனிடத்தில் என்ன கேட்டுக்கொண்டார், அவர்கள் உணர்ந்து கொண்டது என்ன. எஸ்ரா 9ஆம் அதிகாரம் வசனம் 3. இந்த வார்த்தமானதை நான் கேட்டபோது என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் கிழித்து தன் தலையிலே என் தாடியும் உள்ள மயிரையும் பிடுங்கி திகைத்தனாய் உட்கார்த்தினேன். எஸ்ரா என்ன பண்ணுறாங்க போது இந்த ஜனங்களோடு கலந்து பெண் கொண்டு பெண் எடுத்து தனக்கு பாவம் செய்கிறாள். இந்த வார்த்தையெல்லாம் அவருக்கு எஸ்ரா கேட்கும்போது தன் சால்வையும் பிடித்து கொண்டு தன் தலையில் உள்ள மயிரையும் பிடிங்கி திகைத்தனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார், மாறி போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு எஸ்ரா வேதனைப்பாக இருக்கிறார். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் வசனம் 4-5. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்கிறவர்கள் செயல் என்னவா இருக்கிறது பார்க்குறோம். 9ஆம் அதிகாரம் வசனம் 4. அப்போது சிறையிருப்பில் வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகள் நடுங்கிற யாவரும் என்னோடு கூடிக்கொண்டார்கள். நானும் அந்த அந்திபலி செலுத்தப்படும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்போ சிறையிருப்பு வந்தவர்களுடைய குற்ற நிமித்தம் இஸ்ரவேலுடைய ஜனங்கள் வார்த்தைகளில் நடுங்கிற யாவரும் என்னோட கூடி கொண்டார்கள்.
ஆணும் அந்த அந்திப்பல் செலுத்தப்படும் திகைத்தோன காணப்படும். அப்போ மக்கள் பாவம் செய்து ஒரு திருத்தணுன்னு பார்க்குறாரு. மக்கள் அவரோடு சேர்ந்து பாவம் செய்து அவருக்கு விரோதமாக எஸ்ரா விரோதமாக நினைக்கிறாங்க. அப்போ அந்த கூட திகைத்தோன எஸ்ரா காணப்படுறார். 9ஆம் அதிகாரம் வசனம் 5. அந்திப்பல் நேரத்தில் தன் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்திலும் சால்வையோடு முழங்கால் போட்டு கைகளை தேவனுக்கு அப்போ தேவனுக்கு விரோதமாக மக்கள் பாவம் செய்யும்போது எஸ்ரா வந்து இந்த ஜபத்தை ஏறெடுக்கிற தேவன் மக்கள் உள்ள பாவம் செய்து திறந்து மாட்டுறாங்க, மாறி மாறி கலந்து கொண்டுறாங்க. பரிசுத்தமான சனங்கள் அசுத்தமான சனங்களோடு கலந்து தேவனை தூசி தேவனோட பிரியமெல்லாம் காரியம் செய்கிறாங்கன்னு தேவனுக்கு பிரியமாக எல்லா காரியம் செய்கிறான்ட்டு அவர் எஸ்ரா ஜபத்தை ஏறெடுக்கிறார். இதுவரைக்கும் தேவனுக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்கும் பொறுமையாக தேவனுக்கு நன்றியும் தெரிவிக்கிறோம். பயிற்சிக்கு நான் வெற்றி பெற தேவனுக்கு ஒத்தாசைகள் கூட இருப்பதாக வேண்டிக் கொள்கிறேன். ஆமாம், தேங்க்யூ.